ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று தை மாதம் 9ஆம் நாள் ஜனவரி 22 புதன்கிழமை. இன்னைக்கு வந்து நவமி திதிங்க. ஓகேங்களா? நவமி திதி அன்னைக்கு நம்ம சரஸ்வதி வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? நரசிங்க பெருமாள் வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம். இன்று முழுவதுமே சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை வந்து 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வந்து வடக்கு, பரிகாரப்பா வந்து பால் சாப்பிட்டு போங்க. மிக மிக சிறப்பு. நரசிம்மருக்கு ஈவினிங் டயத்தில் பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கல்கண்டு அதுமாரி வச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வழிபாடு பண்ணுங்க. அதுமாரி வச்சு வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பால், அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அப்புறம் பார்த்தீங்கன்னா திரவிய பொடி, இது மாதிரிலாம் பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. நரசிங்க பெருமாள் உங்களை அதாவது பக்கத்தில் நின்று எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்துருவார் நரசிங்க பெருமாள். இன்று மேஷத்திற்கு கூட்டு தொழில் லாபங்க. வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைவர், வாழ்க்கை துணைவி, ஓகேங்களா, உங்கள் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். இன்று அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. ரிஷபம், உணவு உடல் நலனில் கவனம். ஓகேங்களா? சாப்பிட்றதுலேருந்து சரி தான். அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் எதாவது இருந்ததுனாலும் சரி தான், ஒன்றுக்கு ஒன்று ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சில முயற்சியில் இறங்குவீங்க. இன்று சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மிதுனம், பேச்சின் மூலம் வருமானம், காரிய வெற்றிகள். ஓகேங்களா? உங்களுடைய திறமையான பேச்சு மூலமாக வந்து வருமானம் அதிகரிக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளுமே இந்த தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இன்று. கடகம், பரிசுகள், பாராட்டுக்கள், தாயின் மீது கவனம். ஓகேங்களா? பரிசுகள், அதாவது வேலை பார்க்குற இடத்துல நம்ம சிறப்பாக வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். அப்படியே பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் வந்து சேரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மீது வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்குவீங்க. அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக மாறும். சிம்மம், புதிய முயற்சிகள், இளைய சகோதரர்களால் நன்மைகள். ஓகேங்களா? புதிய முயற்சிகள் எடுங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. கன்னி, வியாபார வருமானம் கூடும், பேச்சா லாபம். ஓகேங்களா? உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமாகவே தொழில் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வந்து வருமானம் கூடக்கூடிய நாளாக இன்று இருக்கின்றது. துலாம், குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கன்னிராசிக்காரங்க. துலாம், வேலைகளில் சுறுசுறுப்பு, தொழில் வேலை சார்ந்த எண்ணம். ஓகேங்களா? வேலைகளை அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க அந்த தொழிலில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அது சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. விருச்சிகம், பயணங்கள், விரயங்கள், விருந்துகள் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்களா? பயணங்கள் போவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா அதாவது தொழில் சார்ந்த பயணங்கள். அதே டைம் பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்குது, குடும்பம் சார்ந்த செலவுகள் இருக்குது. இன்று வந்து விருந்துகளும் இருக்கின்றது. இன்று துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. தனுசு, புதிய இடமாற்றம், வேலைகளில் புதிய பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும். இன்று பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மகரம், பயணங்களில் கவனம், வேலை, தொழில் சார்ந்த முயற்சி. இன்று முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வந்து நீங்க வெற்றிகளை பார்க்கலாம். கும்பம், நினைத்த காரிய வெற்றிகள், கடன் தீர்க்கும் முயற்சிகள். ஓகேங்களா? நினைத்த காரியத்தில் வெற்றிகள் இன்று உண்டு கும்பத்திற்கு. அப்போ என்ன பண்ண, தொழில் சார்ந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக நடக்கணும், நல்ல வேற லெவலில் நம்ம மாறணும் அப்படின்னு நினைங்க. அப்போ அதில் வெற்றிகள் வரும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த, வீடு சார்ந்த கடன் தீர்க்கக்கூடிய முயற்சியில் இன்று இறங்குவீர்கள். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. மீனம், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத தனவரவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து சந்திராஷ்டம் இருக்குங்க. சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திர சந்திராஷ்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்தவங்க இன்னைக்கு நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுமா, இல்லைன்னா வந்து திருமண நாள் குறிக்கணும், சுபகாரிய நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் வந்து நாட்கள் குறிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம். சரிங்களா? திருமண பொருத்தம் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து, வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகள் எல்லாமே இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த புதுசாக வந்து டிசைன் போட்டு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ப அந்த வீட்டினுடைய அமைப்பு இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். ஓகேங்களா? அதுதான் அதில் இருக்க சூட்சமான விஷயங்கள் ரொம்ப இருக்குது வாஸ்துவில். எதுவாக இருந்தாலும் சரி தான், உங்கள் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய இணைப்பில் வருகின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.